ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிர்மலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்மூத்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஐஸ் ஆப்பிள் ஸ்மூத்தி. ஐஸ் ஆப்பிள் வச்சுட்டு எப்படி ஸ்மூத்தி ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஐஸ் ஆப்பிள் ஸ்மூத்தி செய்கிறதுக்காக ஐஸ் ஆப்பிள் எடுத்திருக்கேன். ஐஸ் ஆப்பிள்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம பனை நுங்கு தான், பனை மரத்தில் கிடைக்கிற நுங்கு வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஸ்மூத்தி செய்ய போகிறோம். அதுக்கு 3 நுங்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் சப்ஜா சீட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஓகே, நீங்கள் சுகர் தான் இருக்குன்னா சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பால். ஓகே, இந்த அளவு பால் போதும். உங்களுக்கு பால் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது தண்ணி, இது வந்துட்டு கோல்டு வாட்டர் தான். இப்போது சப்ஜா சீட்ஸில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அதை கொஞ்சம் ஊற வச்சிடலாம். சப்ஜா சீட்ஸும் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, வெயிட் லாஸ் கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு உரமாக வச்சிடலாம். வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இது வந்து ஃபலூடாக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் சப்ஜா சீட்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. பேசில் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சப்ஜா சீட்ஸு, ஃபலூடா சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எல்லாமே சேம் தான். இப்போது அதை ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். வச்சுட்டு இப்போது இந்த நுங்கு எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கணும். அந்த ஸ்கின் கொஞ்சம் துவர்ப்பு சுவையுடையதாக இருக்கும். ஸோ அதனால் அதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவுமே ஹெல்தி தான், நம்ம சாப்பிடும்போது அதோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இப்போ நம்ம ஸ்மூத்தி செய்கிறதுனால அதோட டேஸ்ட் டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். அதனால் அதை மட்டும் இப்போ நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப நைஸாக இருக்கும், கையிலேருந்து வலிக்கிட்டு தான் போகும். கொஞ்சம் பார்த்துட்டு மெதுவாக அதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது வந்து ரொம்ப இளநொங்கு தான். உள்ளே நம்ம அப்படி பண்ணும்போதே உள்ளேருந்து அப்படி தண்ணியாக வருது. இப்போ ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. நான் இன்றைக்கி பண்ணுற குவான்டிட்டி வந்து ஒரு 2 டம்ளர் வரும். ஓகே, இப்போ அதுக்கு 3 நுங்கு சரியாக இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரியா, குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து இப்போ நமக்கு சம்மர் டைமு, இந்த டைம் நல்லா கிடைக்கும் நுங்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கிறனால என்னது புதுசாக செய்யலாம் நம்ம திங்க் பண்ணிகிட்ருப்போம். இந்த மாதிரி புதுசாக செஞ்சு கொடுங்க, டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஓகே, இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. 2 நுங்கு மட்டும் தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு நுங்கு அப்படியே தான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ அதுலேயும் ஆஃப் போட்டுருவேன். 2.5 நுங்கு தான் போட்டிருக்கேன், ஆஃப் வந்து அப்படியே வச்சிடுறேன். ஓகேவா, ஏன்னா இது கடைசியில் வந்துட்டு மேலே நம்ம ஸ்மூத்திலாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் மேலே போட்டுப்போம். அப்போ தான் அது சாப்பிடும்போது சின்ன சின்ன பீஸாக கடிப்படும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நுங்கு எல்லாத்தையும் மிக்சியில் மாற்றி கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ இது கூட நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் அதிகமாக வேணும் கூட கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, பால் இல்லைன்னா தேங்காய் பால். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. நல்லா திக்காக இருக்கும். ஓகேவா, இப்போது நம்ம மீதி பாதி வந்து வச்சுருந்தோம்ல நுங்கு, அதை வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் நம்ம சேனலில் என்ன நடந்தாலும் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு குட் நியூஸ் தான். என்னோடய சேனலில் 250 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. நான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு 250 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு வந்து இது ரொம்ப சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, இப்போ நம்ம வந்து ரெசிபிக்கு வரலாம். அதை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா 2 கிளாஸ் எடுத்துகிட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துருந்தோம்ல சப்ஜா சீட்ஸ், அதை வந்து இது கூட ஃபஸ்ட்டு வந்து கீழே ஃபஸ்ட் லேயராக ஆட் பண்ணிக்கலாம் சப்ஜா சீட்ஸை. ஓகே, அப்புறம் 250 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ரொம்ப நன்றி எல்லாருக்குமே, ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இந்த சப்போர்ட் வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் எனக்கு இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோஸ் போடுறதுக்காக. அப்புறமா இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணும்போது 5000 வியூவர்ஸ் வந்திருக்காங்க. அது ரெண்டுமே ரொம்ப பெரிய விஷயம் தாங்க. தேங்க்யூ, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இப்போ வந்து நம்ம கிளாஸில் வந்துட்டு சப்ஜா சீட்ஸ் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஸ்மூத்தியை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே,
இப்போது நம்ம வந்து ஸ்மூத்தி வந்து இங்கே பாருங்கள், ஊற்றும் போதே நல்லா தெரியும், நல்ல திக்காக தான் இருக்கும். ஓகேவா? நான் அதான் சொன்னேன், நம்ம பால் வந்து ரொம்ப ஊற்றினோன்னா அந்த நுங்கோட டேஸ்ட் தெரியாமல் போயிடும். அதனால் கொஞ்சமாக பால் ஊற்றினா போதும், இதுவே நல்லா திக்காக வரும். அப்புறம் அந்த நுங்கு வந்து இது கூட லைட்டாக சின்ன சின்ன பீஸாக கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நுங்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க, அந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுக்கிறதுக்காக. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கிளாஸில் ஆட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க நுங்க மேலே போட்டுக்கலாம். ஓகே, உங்கள்கிட்ட வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஃப்ரூட்ஸ் வேணாலும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து லாக்டவுனு, சம்மர் டைம் அப்படின்றனால நம்ம ரொம்ப என்னது புதுசாக செய்யன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருப்போம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம சப்ஜா சீட்ஸை மேலே ஆட் பண்ணிக்கலாம். சப்ஜா சீட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, நம்மளோட ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இது நீங்கள் சாப்பிடும் போதில். இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு குடிக்கலாம். நம்ம கோல்டு வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கனால இப்படி குடிக்கிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணுனாலுமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரெசிபியோட வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் எல்லா யூடியூபரும் சொல்கிற அது சேம் டயலாக் தான். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.